அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்றைக்கி காட்டில் என்ன வேலைன்னா, மிளகு இந்த மாதிரி பார்த்திங்களா எல்லாம் எக்ஸஸாக இப்படி வந்து தொங்குறது. இதை கட் பண்ணி அடுத்த மரத்துக்கு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா நம்ம சித்திராக்கா நல்லா ஓபி அடிச்சுக்கிட்டு இருக்கு. சித்திராக்கா ஓபி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சாயங்காலம் யூடியூப்பில் பாருங்கள், தெரியும். என்ன ஒரே ஒரே இல்லை, ஒரு கட்டு ஃபுல்லாக வெட்டி கையில் வச்சுக்கிட்டு ஜாலியாக நின்றுக்கிட்டு இருக்கிறதுலேயே உருப்படியாக வேலை செய்கிறது நம்ம விஜயனை மட்டும்தான் வேலை செய்கிறது. அது கொடுங்க, அது கொடுங்க. இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி. இது வந்து இது வைங்கக்கா. சரி, அது வைங்க, அது வைங்க. இந்த சவுக்கு மரத்து பக்கத்தில் ஒரு குழி எடுத்து வச்சிட்டோம்னா இந்த மலைக்கு அப்படியே அது வேறு பிடிச்சி வந்துடும். இதில் போன வருஷம் வச்சதுங்க, இங்கே இருக்கா இந்த சரி, இந்த இதில் இப்போ போன வருஷம் வச்சது தானே. வீடியோ தான்க்கா எடுக்கிறேன், இதெல்லாம் போன வருஷம் வச்சது தானே. இதே இந்த மாதிரி போன வருஷம் நம்ம வச்சது வந்து இப்படி வந்துருச்சு. இது நீ அப்படியே வந்துச்சுன்னா அப்படியே மேலே ஏறிக்கும் இந்த மாதிரி. அங்கிட்டு விஜய் அண்ணன் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி வச்சோம்னா அடுத்த ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி வரும், லைட்டாக வரும். இந்த மாதிரி வரைக்கும் எத்தனை வருஷம் ஆகுண்ணே? 5 வருஷம் ஆகும். 5 வருஷத்துல இவ்வளோ ஹைட்டுக்கு ஏறிடுமா? 5 வருஷம் இவ்வளோ ஹைட்டு மாதம் வந்துடும். 3 வருஷத்துல வந்துடும். 3 வருஷத்துல வந்துடும். 2 வருஷத்துல இந்த கொடி அடுத்த வருஷத்துல காய் வந்துடும். அதெல்லாம் அந்த கொடியில வச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? அது 3-4 வருஷம் தான் இருக்கும். ஒரு 5 வருஷம் ஆனால் தான் இப்படி வரும், ஃபுல்லாக குப்புன்ட்டு ஏறி. இதுலாம் நல்லா பிஞ்சு எடுத்துருக்கு ஏங்க, அதெல்லாம் பிஞ்சு எடுத்துருக்கு இந்த இதுலாம். இந்த பிஞ்சுலாம் நீ அடுத்த ஏப்ரலில் அறுப்போமா? ஏப்ரல் மேலே தான் அடுத்தது அறுக்கிறது. காஃபியும் வந்துருச்சு, லிட்டரே போகும்போது பக்கம் வந்துருச்சு. நீ ஆயுத முடிஞ்சு இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். கட் பண்ணுறது, பழம் எடுக்கணும். பழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு சில இடத்துல எல்லாம். அப்படி பழுக்க பழம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வருது பார்த்திங்களா, இந்த மரத்தில் இருந்து எக்ஸஸாக வருது. இந்த அடிவேரில் இருந்து இங்கே வரும், இந்த மாதிரி இந்த அடிவேர்லேருந்து இது வரும், எக்ஸஸாக வரும். இந்த பார்த்திங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் முத்த விட்டு இதை கட் பண்ணி தான் வந்து அப்படி வைப்பாங்க. இந்த இதில் வந்து இந்த வேர் இருக்குது பாருங்களா, இது வந்து நல்லா வரணும். பெருசாக வரப்போ அதை அப்படியே வெட்டி தூக்கி பதியம் போட்டோம்னா அழகாக வந்துடும். அது மழை பெய்ய நல்லா வந்துடும். ஸோ இதுதான் ப்ராசஸ். நார்மலாக நம்ம வீட்டில் மணி பிளான்ட் வைப்போம் பார்த்தீங்களா, இந்த குச்சி இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்களா வேர் எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இது நல்லா திக்கான குச்சி, இதே தான் வெட்டுவாங்க. மணி பிளான்ட் வைக்கிற கான்செப்ட் தான் இதுவும். நைட்லாம் நிறைய காட்டு பண்ணி வருமாட்டம் தெரியுது. இங்கே ஃபுல்லாக போட்டு பரண்டு வச்சுருக்கு ஃபுல்லாக. இது வந்து என்னென்ன பண்ணோம், வண்டி இருக்கிறது எல்லாம் திங்கும். இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. ஒன்று கொடி கிழங்குலாம் இருக்குல்ல, வேறுங்க இதுக்கெல்லாம் திங்கும். இந்த பசலை கொடியில் இருக்க கிழங்கா? அந்த கிழங்கெல்லாம் திங்கும். இந்த கிழங்கு சாப்பிடும். இது வந்து பசலை கொடிங்க. இது ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு இது. பாருங்க காப்பி செடியில் எப்படி ஏறி கிடக்குதுன்னு. விட்டோம்னா அப்படி செடியே மூடிடும். அதில் ஒரு சின்னதாக கிழங்கு மாதிரி வரும். எப்படி காட்டுறது, இதெல்லாம் இளம் செடி நல்லா முத்திருச்சுன்னா அதில் கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கு சாப்பிட்றதுக்கு இந்த காட்டு பண்ணி வர மாட்டேன் தெரியுது. இவங்களுக்கெல்லாம் முன்னே வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் தீனி போட்டால் போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இருக்க கொஞ்சம் பெருசாகிட்டனால ஒரு நாளைக்கு எப்படியும் 2 வேளை தீனி போட்டாலும் பத்த மாட்டேங்குது பாவம்.
அதனால் 2 வேளை போட்டு விட்றது. கொஞ்சம் அதுங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும்ல. நீ அந்த இன்குபேட்டரில் வச்சுருக்கிறது இன்றைக்கோட 20 நாள் ஆச்சு. மேக்ஸிமம் நாளைக்கு இல்லைன்னா நாளை கழித்து அது குஞ்சு பொரிச்சிடும். அது எப்படி ரிசல்ட் வருதுன்ட்டு ஒன்றும் தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகிட்டாங்க. அப்புறம் அது வந்துச்சுன்னா அதையும் இது கூட தான் சேர்த்து விடணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்குதா இல்லை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குதா எல்லாம் இன்னும் ஒரு 2 நாளில் தெரிஞ்சுக்கும். இல்லாட்டி அதை தனியாக வச்சு இது கூடயே வளர்த்தி அதுக்கப்புறம் கொண்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை செடி இருக்குது பார்த்தீங்களா, எதுலேயுமே பழுக்கலை. இந்த ஒரு செடியில் மட்டும் பழம் பழுத்துருக்கு காஃபி. நிறைய பழுத்துருக்கு. இதில் இந்த ஒரு செடியில் மட்டும் பழுத்துருக்கு, மற்றது எதுலேயுமே பழுக்கலை ஒன்றும். நீ அப்படியே வந்துடும், அடுத்த மாதத்துக்குள்ளார தீபாவளிக்கு முன்னாடியே வந்துடும் எல்லாம். ஸோ கதவை திறந்து வச்சுட்டு போனேன் கீழே. போனதும் அந்த காப்பி பழம் கொஞ்சம் பழுத்துருந்துச்சுல, அதை பறிச்சுட்டு மேலே வந்தேன். எல்லாம் வந்துட்டாங்க உள்ளார. சரி நம்ம சாத்திட்டு கிளம்ப வேண்டியது தான், போகலாம்.